ஹாய் ஆல். இன்னைக்கு வந்து குரூப் டூ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ரிலேட்டடாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன். இட்ஸ் நாட் லைக் ஸ்டடி பிளான் கிடையாது இது கண்டிப்பாக. ஏன்னா எல்லாத்தோட ரொட்டீனும் ஒரே மாதிரி இருக்காது. அதே மாதிரி எல்லாரும் சேம் லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் இருக்க மாட்டோம். லைக் ஒரு சில பேர் ஆல்ரெடி நல்லா படிச்சிருப்பீங்க, ரிவிஷன் ஸ்டேஜில் இருப்பீங்க. ஒரு சில பேர் பாதி சப்ஜெக்ட் முடிச்சிருப்பீங்க. ஸோ என்னால் எல்லாத்துக்கும் மேலே காமனாக ஒரு ஸ்டடி பிளான் கொடுக்க முடியாது. இன்னொரு திங் என்னன்னா, ஒரு ஸ்டடி பிளான் வந்து ரிஜிடா நம்ம போட்டோம்னா அதை நம்ம ஆப்வியஸ்லி ஃபாலோ பண்ண மாட்டோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஸ்டடி டிப்ஸ் கொடுத்த பழைய வீடியோல எல்லாம் சொல்லியிருப்பேன். 1 வீக் நீங்க பிளான் பண்ணணும். அதுக்கு மேல பண்ணீங்கன்னா அது நம்ம கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ண முடியாது. அந்த ஒரு வீக் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கே நம்மனால எவ்வளவு முடியும், என்ன பண்ணும் அதெல்லாம் தெரியும். ஸோ வீக் பை வீக்கா நீங்க எப்பவுமே போங்க. எடுத்தோடனே செப்டம்பர் எக்ஸாம் நான் இன்னையிலேருந்து இதெல்லாம் முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பிளான் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு நாள் பேக்லாக் வந்தா கூட, ஐயோ இன்னைக்கு படிக்கலையே என்ன பண்றதுன்னு சொல்லி அந்த கில்ட்ல புது பிளான் போடுவோம். ஸோ அது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏன் இந்த வீடியோ அப்படின்னா, இந்த வருஷம் குரூப் ஒன்னும் நடந்துச்சு, குரூப் ஃபோரும் நடந்துருச்சு தான், குரூப் டூக்கு முன்னாடி. ஸோ இது ரெண்டும் தான் மேஜரா நிறைய பேர் எழுதுற எக்ஸாம். ஸோ இது ரெண்டுல இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கலாம், ஸோ தட் குரூப் டூ அதில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. செகண்ட் திங் என்னன்னா, இப்போ வந்து வேகன்சி அப்ராக்சிமேட்லி 600 சம்திங்ல இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி காம்படிஷன் அதிகமா இருக்கும். சில பேர் சொல்றாங்க வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு. பட் எனக்கு வந்து தெரியல, பிகாஸ் எனக்கு அந்த இன்சைடர் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நானும் உங்களை மாதிரி படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ நானும் மற்றவங்க சொல்றதை வச்சு தான் சொல்றேன். பட் கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, பிகாஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இது ரிஜிட் கிடையாது, ஃபிக்ஸடு கிடையாது. ஸோ கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். பட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுமா, லைக் 2000 அந்த மாதிரிலாம் வருமானா டவுட் தான். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா காம்படிஷனும் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன தெரியுது, கொஸ்டின் பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, காம்படிஷன் கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அப்போ நம்ம குரூப் டூவையும் நம்ம இதுக்கு முன்னாடி அப்ரோச் பண்ண எல்லா எக்ஸாம் மாதிரியே அப்ரோச் பண்ணவும் கூடாது. இப்போ குரூப் ஒன் குரூப் ஃபோர் நம்ம இப்படிதான் கொஸ்டின் வரும் அப்படின்னு நினைச்சு நம்ம போய் அட்டன் பண்ணியிருப்போம். பட் அங்கே புதுசாக இருந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அடுத்து அட்டன் பண்ண போகிறத அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகி போய்க்கிறதா பெட்டர். ஓகேங்களா? இதுக்கு அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். இட்ஸ் லைக் சில பேருக்கு நான் சொல்றது பிடிக்காது, அவர்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருக்கும். பட் இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவ்வளோதான். நான் வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும், இதுதான் ஃபேக்ட் அப்படியெல்லாம் நான் எதுவுமே சொல்லல. ஓகேங்களா? ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பார்த்தா அப்படின்னா அது ரொம்ப ஈஸி. இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சிலபஸ்லயே கொடுத்துட்டாங்க. ஆனா தமிழ்ல வந்து பொது தமிழ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து ஈஸியா இருக்கு, தமிழ் படிக்கிறவங்களுக்கு எதுவுமே இல்லை இந்த எக்ஸாம்ல, அந்த மாதிரி அதிகமா நெகட்டிவிட்டியா அவங்களுக்கு அவங்களே பேசிட்டு இருக்காங்க. லைக் எக்ஸாம்பிளா எப்படி சொல்லலாம்னா, இப்போ தமிழ் வந்து கல்வெட்டு லெவல்ல வந்து கேட்குறாங்க அப்படின்னா, இங்கிலீஷுமே அவங்க கேட்டாங்கன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அளவு கேட்பாங்க. லைக் ஜென்ரல் இங்கிலீஷ்ல பர்சன் வித் டிசபிலிட்டி அவங்க மட்டும்தான் எழுதுறாங்க ஜென்ரல் இங்கிலீஷ் குரூப் ஃபோர்ல. அதிலும் கூட லாட்டின்ல இருந்து டிரைவ் பண்ண வேர்ட்ஸோட ப்ளூரலை மட்டும் தனியா படிச்சிருக்காங்களா அப்படின்னு செக் பண்றாங்க. ஸோ இது எப்படி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் ஆகும்? நம்ம ஸ்கூல்ல இதெல்லாம் படிச்சிருக்காமா? கிடையாது. ஸோ டஃப்னஸ்ன்னு பார்த்தா ரெண்டுலேயுமே தான் வைக்கிறாங்க. ஸோ குரூப் தமிழ் ஈஸி இல்லை இங்கிலீஷ் ஈஸி அப்படின்னால எதுவுமே கிடையாது. தமிழ் வந்து ஏன் கஷ்டமா தெரியும்னா, அது வந்து ரொம்ப பெருசா இருக்கும். சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்டா தெரியும், நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரோஸ் இதெல்லாமே சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும், போயம் இது எல்லாமே சின்னதாக இருக்கும். அதனால டைம் கம்மியாகும். ஓகேங்களா? இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு டைம் கன்சம்ஷன் கம்மியாகுமே தவிர அது ஒன்றும் ஈஸி. இவங்க இங்கிலீஷ் வந்து ஒண்ணுமே படிக்க வேணாம், ஸ்கூல் புக்கை லைட்டா பார்த்துட்டு போனா பாஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திங் வந்து நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆக்சுவலி இருக்கு. ஆனா அது வந்து மித்து தான், அப்படிலாம் கிடையாது. இங்கிலீஷ்க்கும் ப்ராக்டிஸ் வேணும். வெக்காபுலரி எல்லாம் எங்கேருந்து கேட்குறாங்கன்னே தெரியாது. இப்போ எப்படி தமிழ்ல நிறைய மீம்ஸ் எல்லாம் வருது, இதெல்லாம் எங்கேருந்து கேட்குறாங்கன்னு. அதே மாதிரி டிஎன்பிசி வந்து குரூப் டூல எல்லாரும் எழுத போறாங்க ஜென்ரல் இங்கிலீஷ், நாட் ஒன்லி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். அப்போ கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா அதுலயும் அப்படிதான் கை வைக்க போறாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட லாங்குவேஜ் இப்படி பண்றாங்க, நம்ம தமிழ் லாங்குவேஜை படிக்கிறோம், நம்ம சிலபஸ்ல கை வைக்கிறாங்க, அந்த மாதிரி நீங்க ரொம்ப நெகட்டிவிட்டி ஃபர்ஸ்ட் திங் எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? குரூப் ஃபோர் வந்து அவ்வளோ காம்படிட்டிவான எக்ஸாம். லைக் அவ்வளோ பேர் எழுதுறாங்க கம்மியான வேக்கன்சிக்கு. ஸோ இப்போ நீங்க குரூப் ஃபோருக்கு ரெகுலராக படிக்கிறீங்கன்னா
நீங்க மத்தவங்கள விட குரூப் 2, குரூப் 1 மட்டும் படிக்கிறவங்கள விடவே நீங்க அதிகமான எஃபோர்ட் போட்டிருக்கீங்க ஆக்சுவலி. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள நீங்களே நெகட்டிவா என்ன பண்ணி என்ன அந்த மாதிரி இல்லாம, தமிழ் படிச்சு என்ன அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் உங்க மைண்ட கொஞ்சம் காம் பண்ண ட்ரை பண்ணுங்க. லைக் எக்ஸாம் வந்து ஓவர். ஓகேங்களா? எக்ஸாம் வந்து முடிஞ்சு போச்சு. அது எழுதியாச்சு, வந்தாச்சு. இனி ரிசல்ட் வரும்போது வரட்டும். நம்ம அடுத்த வேலைய பார்க்கலாங்கிற மாரி போயிருங்க. ஓகே. இது சொல்றது ஈஸி. எழுதி பார்த்தா தெரியும். நான் 1 இயர் இதுக்காக நான் படிச்சேன். 2 இயர்ஸ் படிச்சேன். எல்லாமே படிச்சேன். அந்த அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து புரியுது. பிகாஸ் நானும் அதை கோ த்ரூ பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நானும் உங்கள மாரி படிச்சுட்டு தான் இருக்கேன் இப்பவுமே. நான் ஏன் அத சொல்றேன் அப்டின்னா, எண்ட் ஆஃப் தி டே இது எப்போ ஃபீல் பண்ணுவோம்னா, அடுத்த எக்ஸாம் எழுதும்போது இன்கேஸ் எழுதலான்னு முடிவு பண்றோம் அப்டின்னா, அந்த எக்ஸாமுக்கு கொஞ்சம் முன்னாடி டைம் பத்தலன்னு வரும். அந்த டைம்ல நம்மளுக்கு கொஞ்சம் கில்ட்டியா இருக்கும். அப்போ உட்காந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி பிரேக் டவுன் ஆன டைம்ல கொஞ்சம் படிச்சிருக்கலாம். இல்ல ரிலாக்ஸாவாச்சும் இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். ஏன் அப்படின்னா, இவ்ளோ சப்ஜெக்ட், இவ்ளோ ஃபேக்ட்ஸ், இவ்ளோ கரண்ட் அஃபேர் இத்தனை டிஎன்பிசில ஃபேக்ட்ஸா கேட்குறாங்க. ஸோ இவ்வளவையும் படிச்சு நம்ம மென்டலா ஸ்டேபிளா இருக்கிறதே அதிசயம். இதுல நீங்க இவ்ளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது கண்டிப்பா உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இது ஒரு லூப் மாதிரி நீங்க வந்து மாட்டிப்பீங்க. லைக் நம்ம என்ன படிச்சாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஜஸ்ட் மிஸ் ஆகுது. இந்த டைம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் உங்கள காம் டவுன் பண்ண ட்ரை பண்ணுங்க. வந்தோனே ஆன்சர் கீ பார்க்குறேன். அது இதுனெல்லாம் போய் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஏத்திக்காதீங்க. அது டெம்ப்டிங்கா தான் இருக்கும். பட் அது வந்து உங்களோட மென்டல் பீஸுக்காக தான். ஓகேங்களா? இப்போ குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க வந்து இப்ப நல்லா எழுதியிருக்கேன், நல்லா எழுதல. ஏதோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ நல்லா எழுதியிருக்கீங்க அப்படின்னா, வெல் அண்ட் குட். நீங்க அமைதியா இருக்கலாம். இல்ல என்னால நான் நான் படிச்சுட்டு போனேன். ஆனா எனக்கு என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. கஷ்டமா இருந்துச்சு கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்க. நீங்க எதெல்லாம் டஃப்ன்னு நினைச்சீங்க? இப்ப தமிழ் டஃப்ன்னு நினைச்சீங்கன்னா, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப புதுசா இருந்துச்சு. அது உங்க கையில கிடையாது. கரெக்ட்டுங்களா? அடுத்தது ஜிஎஸ்ல ஏதாச்சும் நீங்க படிச்சு தப்பா ஆன்சர் பண்ணீங்களா? அதையும் நோட் பண்ணி வைங்க. இல்ல ஏதாச்சும் இக்னோர் பண்ணிட்டு போனதுல ஈஸியா கேட்டிருக்காங்களா? லைக் ஜியோகிராஃபி விட்டுட்டு போனா அதுல ஈஸியா கேட்டாங்க. இல்லன்னா சயின்ஸ்ல வந்து விட்டுட்டு போனா அதுல ஈஸியா கேட்டாங்க. அந்த மாதிரி இருக்கான்னு நோட் பண்ணி வைங்க. ஸோ தட் அத நீங்க நெக்ஸ்ட் டைம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கையிலேயே இல்லாத ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிக்க வேணாம். இப்போ உங்களுக்கு டஃப்பா இருக்கு அப்படின்னா, மத்தவங்களுக்கும் டஃப்பா தான் இருக்கும். டிஎன்பிசில நெகட்டிவ் மார்க்கிங் இல்ல. அதனால லக்ல போடுறவங்கலாம் செலக்ட் ஆயிருவாங்க. படிக்கிறவங்களுக்கு இல்ல. இது காமனா ஃப்ரஸ்ட்ரேஷன் பார்க்க முடிஞ்சுது. அது ஒரு வகையில கரெக்ட் தான். பிகாஸ் அ லக்கு மேபி ஒர்க் ஆகலாம். ஏன்னா அவங்க ஃப்ளூக்ல போட்டது கரெக்ட்டா இருக்கும். நம்ம ஃப்ளூக்ல போட்டது தப்பா போய் நம்ம கீழ வந்திருப்போம். ரேங்க்ல கீழ வந்திருப்போம். இல்ல செலக்டே கூட ஆகாம இருப்போம். ஆனா, இப்ப இதே ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு என்ன ஆக போகுது? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்க. இல்ல எக்ஸாமே எனக்கு வேணாம்னு நினைச்சீங்கன்னா, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க. இல்ல எதுவுமே எனக்கு பண்ணதுக்கே தெரியல. எனக்கு அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு பிரேக் எடுங்க. லைக் ஒரு எக்ஸாம்க்கு ரொம்ப ரிகரஸா படிச்சீங்கன்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3, 4 டேஸ் ஆச்சு பிரேக் எடுங்க. இந்த எக்ஸாம பத்தியே ஃபாலோ பண்ணாம நியூஸ் பார்க்குறது, யூடியூப்ல பார்க்குறது, டெலகிராம்ல வந்து பார்க்குறது, இது மாதிரி எதுவுமே இல்லாம இந்த எக்ஸாம தாண்டி உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கும். அதுல என்னன்னு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஃபேமிலி வந்து சப்போர்ட்டிவா இல்ல. இதுல இந்த பிரச்சனை வேற. இது 100% வேலிட். நம்ம கஷ்டப்பட்டு படிச்சது நம்மளுக்கு தான் தெரியும். அத நம்மனால யார்கிட்டயும் ப்ரூவ் பண்ண முடியாது. அது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது சுத்தி இருக்கவங்க, அம்மா, அப்பா எல்லாருமே இப்படி பேசும்போது அது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா தான் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? யூடியூபுக்கு வருவோம். அங்க வந்து நம்மள சொல்றத அக்செப்ட் பண்ணிக்கிற மாரி நெறைய பேர் இருப்பாங்க. எய்தர் அகாடமிலேருந்து வீடியோ போட்டிருப்பாங்க. இல்லன்னா இன்னொரு ஆஸ்பிரண்ட் வீடியோ போட்டிருப்பாங்க. இது மாரி கஷ்டமா இருந்துச்சுன்னு. அப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஓகே. நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு வேலிடேஷன் கிடைக்கும். ஆ எப்படி சொல்லலாம்? சுத்தி இருக்கவங்க தான் நம்மள புரிஞ்சுக்கல. நம்ம சிச்சுவேஷன் வந்து இப்படிதான் இருக்கு. லைக் ஆ யூடியூப்ல பார்க்கும்போது விர்ச்சுவலா பார்க்குறவங்க மாரி தான் இருக்கு. அவங்களுக்கும் கூட புரியுது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுக்காக தான் ஒரு எக்ஸாம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர பத்தி பேசுற வீடியோஸ அதிகமா பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே தப்பு கிடையாது. இதெல்லாம் பண்றது ஹியூமன் நேச்சர். ஆனா அத ரொம்ப ப்ரொலாங் பண்ணிக்கிட்டே போகாதீங்க. லைக் இதனால என் லைஃபே இதாயிரும். என் லைஃபே போச்சு. லைக் நான் ஒரு சில பேத்தோட கமெண்ட் எல்லாம் பார்த்தேன். பிரெக்னன்ட்டா இருந்து நான் படிச்சேன். தூங்கல. 4 மந்த்ஸ் நான் ஒழுங்கா தூங்காம நான் படிச்சேன். இப்ப எனக்கு இது கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஆப்வியஸ்லி அது கேட்கவே கஷ்டமா இருக்கு. பிகாஸ் அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம்ல கூட ரெஸ்ட் எடுக்காம எக்ஸாம் வந்திருக்காங்க. இப்போ எக்ஸாம் வரைக்கும் வந்ததே ஒரு ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறமா இன்னும் ஸ்ட்ரெஸ் ஏத்திக்காதீங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா
நீங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு பிரேக் எடுத்துட்டு அடுத்தது நீங்க ஒரு டிசிஷன் தான் எடுக்கணுமே தவிர நீங்க வேற எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போ இது வேற எக்ஸாம் ஏதாச்சுன்னா கூட நீங்க வந்து எய்தர் நீங்க வந்து அப்ரோச் பண்ணலாம். கமிஷன் மேல ஏதாச்சும் நீங்க வந்து ரிக்வெஸ்ட் வைக்கலாம். கேஸும் கூட போடலாம். ஆனா டிஎன்பிசில உங்களுக்கே தெரியும். இ அவங்க பாட்டுக்கு இது கொஸ்டின் எழுதினியா போ. நீ என்னமோ பண்ணு. அப்படிங்கிற மாரி அவங்க போயிடுறாங்க. ஸோ நீங்க போய் ஒரு வால் மேல முட்டிட்டே இருக்க மாரி இருக்கும். லைக் ஒரு செவுத்துக்கிட்ட பேசுற மாரி. இப்ப கூட இது ரொம்ப கஷ்டமா இருக்கு தமிழ் அப்படின்னு சொன்னதுக்கு, சிலபஸ தாண்டி எது வந்துச்சு அந்த மாரி தான் ரிப்ளை வருது. ஸோ இப்பவுமே எஸ்எஸ்எல்சி லெவல்ல நீங்க கேட்கல அப்படின்னு சொன்னா, இதுதான் எஸ்எஸ்எல்சி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏன் இவ்ளோ டஃப்பா கேட்குறீங்க அப்படிங்கிற மாரி கேட்டோம்னா, இது வந்து காம்படிட்டிவா இருக்கு. அப்ப நாங்க எப்படிதான் ஃபில்டர் பண்றதுன்னு கேட்பாங்க. எப்பவுமே அவங்க அவங்க தப்ப அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க டிஎன்பிசி பக்கம். ஸோ வேற ஆப்ஷனே இல்ல மூவ் ஆன் ஆகணும். நான் சொல்ல வர்றது என்னன்னா மூவ் ஆன் ஆகி வாங்க. எய்தர் அடுத்த எக்ஸாம் எப்படி பண்றதுன்னு அத பத்தி யோசிங்க. அதுவும் உடனே யோசிக்க கூடாது. பிகாஸ் அப்செட்டா இருக்கும்போது அத பத்தி யோசிச்சோம்னா தப்பான டிசிஷன் தான் எடுப்போம். ஸோ கொஞ்ச நேரம் பிரேக் விட்டு அடுத்த எக்ஸாம் வரீங்கன்னா, அடுத்த எக்ஸாம் என்னன்னு பாருங்க. இல்ல டிஎன்பிசியே வேணாம். நான் வேற ஏதாச்சும் பண்ணிக்கிறேன். வேற ஏதாச்சும் காம்படிட்டிவ் எக்ஸாம் போறேன் அப்படின்னா, அதையும் பொறுமையா யோசிச்சுப்போங்க. ஏன்னா இதுக்கு இவ்ளோ நாள் எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. ஸோ இது இத விட்டுட்டு இன்னொன்னு ஃப்ரம் ஸ்க்ராட்ச் ஆரம்பிக்கணும். ஸோ எல்லாத்தையுமே கொஞ்சம் பிரேக் எடுத்து உங்க மைண்ட் காம் டவுன் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட பிளஸ் மைனஸ பார்த்து நீங்க வந்து பாருங்க. ஓகேங்களா? எப்பவுமே ஒரு கொஸ்டின் பேப்பர நீங்க ஒரு மாரி பார்ப்பீங்க, மத்தவங்க ஒரு மாரி பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸிங்கிறது இன்னொருத்தவங்க ரொம்ப டஃப்ம்பாங்க. இன்னொருத்தவங்க டஃப்ங்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ சில பேருக்கு ஒரு சில கொஸ்டின் எல்லாத்துக்குமே டஃப்பா இருக்கும். ஸோ அதனால இன்னொருத்தவங்களோட ஒப்பீனியனா உங்க மைண்ட்ல எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? லைக் ஆ அத திரும்ப திரும்ப கேட்கும்போது நம்ம மைண்ட அது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். அது எப்படி சொன்னா நம்ம மனசே ஆறலைங்கிற மாரி இருக்கும். அத திரும்ப திரும்ப கேட்கும்போது. அது எப்படி இப்படி பண்ணலாம்? என் 1 வருஷம் வேஸ்ட்டா போச்சு அந்த மாரி. ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன கம்மி பண்றதுக்காக தான் இத விடுங்க அப்படின்னு சொல்றேன். அண்ட் தென் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ன்னு கம்பேர் பண்ணிட்டு அதுல ஒரு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? தமிழுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, இங்கிலீஷ்க்கு அதுக்கான ஒரு ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யுது. ஓகே. இப்ப இந்த குரூப் 4லயே இங்கிலீஷ் வந்து எழுதல. லைக் கம்மியான பேர் தான் எழுதியிருக்காங்க. இப்ப குரூப் 2 மாதிரியே இதுலயும் இங்கிலீஷ் எழுதியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க ஒரு சைடு வந்து பேசியிருப்பாங்க. அவங்களோட வீடியோஸும் இந்நேரம் அதிகமா வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ தமிழ் ஈஸி கஷ்டமா வச்சுட்டு இங்கிலீஷ் ஈஸி பண்றாங்க. அப்படி இப்படின்னு இந்த மாதிரி வீடியோஸ் இல்லைன்னா இந்த மாதிரி நரேட்டிவ்ஸ்க்கு போய் இதாகாதீங்க. ஓகேங்களா? இப்போ யாராச்சும் வந்து தமிழ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, இங்கிலீஷ் ஈஸியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க தாராளமா இங்கிலீஷ் வந்து படிக்கலாம். அவங்க சொல்றாங்கல்ல எஸ்எஸ்எல்சி லெவல்ல தான் இங்கிலீஷ் வந்து கேட்குறாங்க, ஈஸியா கேட்குறாங்க. தமிழ் வந்து பொது தமிழ்னு சிலபஸ்லயே குடுக்குறாங்க. நோட்டிஃபிகேஷன்லயே அப்படிதான் குடுக்குறாங்கன்னு. நம்ம எல்லாருமே ஸ்கூல் 12th முடிக்கிற வரைக்கும் இங்கிலீஷ் படிச்சிருப்போம். கரெக்ட்டுங்களா? அப்போ எஸ்எஸ்எல்சி லெவல் இங்கிலீஷ் தானே வந்து எழுதலாம்ல? முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். லைக் நம்மளுக்கு இது வரும், இது வராது. இது நம்மளுக்கு ஈஸியா, அது ஈஸி இல்ல அப்படின்னு. ஸோ அடுத்தவங்க நம்ம எழுதாத ஒரு விஷயத்த ஈஸி தப்புன்னு சொல்ல வேணாம். இப்ப தமிழ் இருக்கு. நான் வந்து தமிழ் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் நான் படிச்சேன். அதுக்கு நான் வந்து தமிழ்ல வீக்கும் இல்ல. லைக் நான் வந்து 90+ தான் எப்பவுமே எடுப்பேன். தமிழ்ல. ஆனா டிஎன்பிசின்னு வரும்போது என்னால தமிழ் ஹேண்டிலே பண்ண முடியல. அவ்ளோ கிராமர் அவ்ளோ இது என்னால ஹேண்டிலே பண்ண முடியல. ஸோ நான் அத விட்டுட்டேன். சரி நம்ம இங்கிலீஷ் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்னு வரும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பரும் செட் பண்றாங்க. ஸோ கம்பேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிக்காதீங்க. ஓகேங்களா? அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் தென் எல்லாமே கொஸ்டின் பேப்பர் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு சொல்றாங்க. லைக் இத நீங்க எப்படி சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்க போறதில்ல. இப்போ ஒரு விஷயம் உங்க கண்ட்ரோல் இருக்குன்னா அத பத்தி யோசிங்க. அது உங்க கண்ட்ரோல் இல்லன்னா அத வந்து விட்டுருங்க. லைக் கஷ்டமா தான் இருக்கும். அத அப்படியே கொஞ்சம் கிராஜுவலா அத விட்டு பழகுங்க. இல்லன்னா ஆல்ரெடி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்க டைம்ல நீங்க இதெல்லாம் பண்றது உங்கள தான் அஃபெக்ட் பண்ண போகுது. இல்லன்னா உங்களோட ரிசல்ட்ட தான் அஃபெக்ட் பண்ண போகுது. கொஞ்சம் நீங்க எப்பவுமே ஒரு அளவுக்கு அந்த பெர்சிஸ்டன்ட்டா ஒரு சில பேர் 5வது அட்டெம்ப்ட் 6வது அட்டெம்ப்ட்லலாம் கிளியர் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட நீங்க காமனா ஒண்ணு பார்க்க முடியும். என்னன்னா, கொஞ்சம் காமிங்கா இருப்பாங்க. லைக் காம் டவுனா இருப்பாங்க. அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கும் தனியா இருக்கும்போது ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். ரிசல்ட் வரும்போது 4 நாள் யார்கிட்டயும் பேசாம அழுதுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா, எண்ட் ஆஃப் தி டே அந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுலருந்து மூவ் ஆன் ஆக கத்துப்பாங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எக்ஸாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நாலேஜை டெஸ்ட் பண்ணுதோ, இந்த மாதிரி ரொம்ப காம்படிட்டிவா இருக்கிற எக்ஸாம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட மென்டல் ஸ்டாமினாவையும் செக் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அதனால ரொம்ப வீக் ஆகி விக்டிமைஸ் பண்ணிக்காதீங்க. உங்கள நீங்களே நான் பாவம்
என்னை இப்படி வச்சு செய்றாங்க இந்த டிஎன்பிசி அப்படிலாம். அந்த மீம் எல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். பட் அது அப்படியே மூவ் ஆன் ஆயிருங்க. ஓகேங்களா? இது வந்து என்னோட ஒப்பீனியன். உடனே நீ யாரு வந்து சொல்ல நீ எழுதவே இல்ல அப்படியெல்லாம் வந்து கமெண்ட் போடாதீங்க. நான் சொல்றது என்னோட ஒப்பீனியன். பிகாஸ் நானும் அந்த ஃபேஸ்ல இருந்தேன். லைக் நாள் கணக்கா இப்படி எப்படி நடக்கலாம் என் லைஃப்ல, நான் எவ்வளவு எஃபோர்ட் போட்டேன், இதே மாதிரி தான் நானும் பேசிட்டு இருந்தேன். பட் எண்ட் ஆஃப் தி டே அது யூஸ்லெஸ். அதை விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துருந்தோம்னா இன்னும் பெட்டரா இருக்கும்னு தோன்றனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அப்புறம் ரீ எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் ஹோப்போட இருக்கீங்க. வந்தா பெட்டர். ஆனா டிஎன்பிசில மெயின்ஸ் எக்ஸாம் நடந்துச்சு. லைக் குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் 2023ல வந்து எழுதுனவங்களுக்கு தெரியும். லைக் பேப்பர் வந்து டிலேடா வந்துச்சு. காலையில எழுதுன தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் ரொம்ப லேட்டா வந்துச்சு. ஆஃப்டர்நூன் ஜிஎஸ் வந்து லேட்டா தான் வந்துச்சு. நான் போன எக்ஸாம் ஹால்ல எனக்கு டைமுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா நிறைய எக்ஸாம் ஹால்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப லேட்டா கொடுத்துருக்காங்க. லைக் 3 ஹவர் பேப்பரை வெறும் 2 ஹவர்ஸ்ல எழுதி கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த காலேஜ் அந்த ஸ்கூல்ல எல்லாம். ஏன்னா டைம் இல்லை. 5 o'clock வந்து அந்த பேப்பரை வந்து நாங்கள் சென்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு 3 o'clock தான் பேப்பரே வந்திருக்கும் கிளாஸ் ரூம்க்கு. அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க எல்லாம் செக் பண்ணி எழுதும் போதே டைம் கொஞ்சம் போயிருக்கும். 2 ஹவர்ஸ்ல வாங்கிட்டாங்க. இது அப்ப வந்து நிறைய பேர் இது கன்சர்ன் ரைஸ் பண்ணாங்க. ஆனா ரீ எக்ஸாம் வைக்கவே இல்லை. ஸோ டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு தான் போவாங்க. ஸோ இதுக்குள்ள வந்தாச்சு அப்படின்னா இதுல எப்படி சர்வைவ் ஆகுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துக்கணும். வேற ஆப்ஷனே இல்லை. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து என்னோட ரேங்க் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம அடுத்த எக்ஸாம் குரூப் 2 வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஓகேங்களா? டிஎன்பிசியில எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறதே கொஞ்சம் இப்பதான் சொல்ல பயமா இருக்கு. பட் காமனா பாக்குறத நான் சொல்றேன். ஓகேங்களா? குரூப் 1லயும் சரி குரூப் 4லயும் சரி காமனா என்னெல்லாம் இருந்துச்சோ குரூப் 2ல வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ அதை என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா டைம் கண்டிப்பா பத்தாம தான் இருக்க போகுது. ஸோ இப்போ இருந்தே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் கத்துக்கோங்க. லைக் ஒரு கொஸ்டின் பேப்பரை டக்குன்னு ரீட் பண்ணி பழகுங்க. அதாவது எப்படி சொல்லலாம்னா நம்ம புக்ல வந்து படிச்சுட்டே அப்படியே போவோம். இல்லைன்னா பேராகிராஃபை ஹைலைட் பண்ணி அப்படியே படிச்சுட்டு போவோம். அப்படி இல்லாம லைக் அந்த கொஸ்டின் பேப்பரோட பழகுங்க. லைக் பழைய கொஸ்டின் பேப்பர் இது மாதிரி எல்லாம் டைமர் வச்சு அந்த அந்த சென்டென்சஸோட படிச்சு பழகுங்க ஸ்பீடா. அது ஒரு திங் பார்க்கணும். அடுத்து மேக்ஸ் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா டைம் கன்சியூமிங்காக தான் வைக்க போறாங்க. ஸோ மேக்ஸும் ப்ராக்டிஸ் வந்து அதிகமா பண்ணிருங்க. ஓகேங்களா? அது வந்து ஃபார்முலா பேஸ்டும் சரி ஷார்ட்கட்டும் சரி. திரும்ப திரும்ப நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அங்க போய் சின்ன சின்ன கேல்குலேஷன் எல்லாம் மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கு அதெல்லாம் பண்ணாத மாதிரி ஃபிங்கர் டிப்ல இந்த டேபிள்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது ஃபர்ஸ்ட் திங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா ரீசனிங் வந்து கொஸ்டின் வந்து பார்த்தா ஈஸியா இருக்கிற மாதிரி வச்சு கன்ஃபியூசிங்கா வைப்பாங்க கண்டிப்பா. பிகாஸ் இது வந்து கண்டிப்பா டைம் பத்தல அப்படிங்கிற கன்சர்ன் தான் கொஞ்சம் ப்ராமினெண்டா தெரியுது எல்லா எக்ஸாம்லயுமே. ஸோ லாஸ்ட்ல வந்து ரீசனிங் வந்து அது பார்த்தா ஆன்சர் தெரியும். அதை விட்டுட்டு போகவே மனசு வராது. ஸோ அந்த ட்ராப்ல தான் எல்லாரும் மாட்டுவாங்க. ஸோ அதனால நீங்க வந்து ஒரு கொஸ்டின் பார்த்து இதுக்கு மேல நம்ம அதை ப்ரொசீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இப்போ இருந்தே பழகிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங். அடுத்தது என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின். இந்த அசர்ஷன் அண்ட் ரீசன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு கன்சர்னா போயிட்டு இருக்கு. பட் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இல்லை 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுல எது கரெக்ட் இந்த குரூப் 1ல கேட்டிருந்தாங்க. கரெக்டுங்களா? ஸோ குரூப் 2 டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கறதுனால டைம் கன்சியூம் பண்ணணும்னா இப்படிதான் கொஸ்டின் வைக்கணும். ஸோ அப்ப கண்டிப்பா அப்படிதான் வைக்க போறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம இப்போதே ரெடி ஆயிக்கணும். அங்க போய் ஷாக் ஆகிறதுக்கு இது இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஆல்ரெடி 2 எக்ஸாம் போயிருச்சு. ஸோ அங்க போய் நம்ம மறுபடியும் அதே சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணக்கூடாது. அப்போ ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் வரப்போகுது அப்படின்னா நம்ம ஒரு டாபிக் படிக்கிறோம்னா அதை வந்து எல்லா ஆங்கிள்லையும் நீங்க வந்து கவர் பண்ணி வச்சுக்கணும். மெயினா கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு கரண்ட் அஃபேர் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடா முன்னாடி வந்த ஸ்கீம் அது அந்த ஸ்கீமோட இப்போ புது ஸ்கீம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி முன்னாடி ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லைன்னா அது ஒரு ஸ்கீமோட எக்ஸ்டென்ஷனா இருக்குன்னா அதை பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க. இதோட அவுட்கம் அதையும் பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்படிதான் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் மோஸ்டா இருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னா எக்கனாமிக் சர்வே. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் எக்கனாமிக் சர்வே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்கவே வேணாம். அதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்க தான் போகிறாங்க. ஃபேக்சுவலாக கேட்க தான் போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கும் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா ஐஎன்எம் பாலிட்டிக்கு அப்புறம்
ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்கும் பிடிச்ச சப்ஜெக்ட் இந்த ஐஎன்எம். அப்ப கண்டிப்பா இதுல கை வைக்காம இருக்க மாட்டாங்க. ஸோ இதுல வந்து அன்னோன் ஃபேக்ட்ஸ் கேட்டு நம்மள ஸ்ட்ரெஸ் ஆக்குவாங்க. இதுலயுமா இதைதான் நான் உருப்படியா படிச்சேன், இதுலயும் இப்படியா ஒரு கொஸ்டினா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அன்னோன் கொஸ்டினுக்கு நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே போங்க. இது என்னன்னே தெரியாத ஒரு கொஸ்டின்ஸ் 2 3 இருக்க தான் போகுது. ஆனா அதுல ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா தெரிஞ்ச கொஸ்டினால தப்பு பண்ணிட்டு வந்துருவோம், சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துருவோம். ஸோ அதனால ஐஎன்எம்ல வந்து 50-50 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லைக் கொஞ்சம் ஆன்சரபிள் கொஸ்டின், கொஞ்சம் இது என்னன்னே தெரியாத மாதிரியான கொஸ்டின்ஸுமே கொஞ்சம் வர சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் இப்படிதான் இருக்கு. அண்ட் தென் பாலிட்டி வந்து பார்த்தோம்னா டாக்ட்ரின் அண்ட் தென் ஆர்டிகல்ஸ். ஸோ ஆர்டிகல்ஸ் வந்து எப்பவுமே கேட்பாங்க. ஆனா இந்த டைம் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா இதுவே டிஃப்ரெண்டா கேட்பாங்க. லைக் அந்த கொஸ்டினோட எசன்ஸ் அதுதான், நம்ம படிக்கிற கண்டென்ட் அதுதான், கேட்குற விதத்தை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்பாங்க. அண்ட் தென் கொஞ்சம் டாக்ட்ரின்ஸ் இருக்கும். இந்த டாக்ட்ரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் மாதிரியே கொஞ்சம் டாக்ட்ரின்ஸ் இருக்கு. லைக் டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் அது மாதிரி எல்லாம் அதை பத்தி கேட்கறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, கொஸ்டின் கேட்குற விதத்தை மாத்தி கேட்பாங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா லைக் இந்த கான்செப்ட் வந்து எந்த ஆர்டிக்கல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இம்ப்ளிசிட்டா கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து இதுலயே கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் நெக்லெக்டட் டாபிக், அதாவது அந்த சிலபஸ்ல அந்த ஹெட்டிங் இருக்குங்கிறதே நிறைய பேர் மறந்துடுவோம். லைக் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், கரப்ஷன். ஸோ இதுல இருந்தே கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து அதுக்குன்னு நான் சொல்றது என்னன்னா இதுல இருந்தும் வரும். ஸோ இதையும் விடாதீங்கன்னு தான் சொல்லேன் தவிர இனிமேல் வந்து இதுல இருந்து கொஸ்டின் வரும், இதுக்கு முன்னாடி வந்த கொஸ்டினால எதுவுமே வராது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரப்போகுது, அதுக்கு ப்ரிப்பேர்டா இருந்துக்கோங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட்னு எப்பவுமே படிக்கிற கண்டென்ட்டையே படிக்காம கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க, அப்படிதான் நான் சொல்றேன். ஓகேங்களா? அடுத்தது ஜியாகிரபி. ஜியாகிரபியில பார்த்தோம் அப்படின்னா லேண்ட்மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. அண்ட் தென் கிரீன் எனர்ஜி ரிலேட்டடா கேட்பாங்க. ஏன்னா இது புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இது எப்பவுமே கேட்கறது தான். இந்த டைம் வந்து தமிழ்நாடு ரிலேட்டடா ஏதாச்சும் மைன்யூட்டா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழ்நாடோட டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த வெப்சைட்ஸை போய் நீங்க கொஞ்சம் கிளான்ஸ் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப இன்டெப்தா போய் பாலிசி நோட்ல இந்த பேஜ்ல இருக்கிறது அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. லைக் உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ இருந்தாவே ஆன்சர் பண்ற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா, இப்ப விமன் ரிலேட்டடா படிக்கிறீங்க அப்படின்னா அது விமன் ரிலேட்டடா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அது தமிழ்நாடு வெப்சைட்ல போய் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் என்னென்னலாம் அதுல என்னதான் வெப்சைட்ல எல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி லைட்டா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் இருக்கும். அதே ஹிஸ்டரியில வந்து அதை வந்து அன்பிரடிக்டபிள், அது எப்படி கேட்பாங்கன்னே தெரியாது. லைக் ஒரு சில டைம் நார்மல் கொஸ்டின்ஸ் வருது, ஒரு சில டைம் ரொம்பவே என்னன்னே தெரியாத கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேபி ஈஸியா கேட்கலாம். ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் 2 எக்ஸாம்லயும் ஓரளவுக்கு மாடரேட்டா கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஹிஸ்ட்ரி மட்டும் ஒரு அன்பிரடிக்டபிள் ஸ்டேட்லேயே அப்போ போல இருக்கு. அடுத்தது சயின்ஸ் வந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்க போறாங்க. 5ல் 3 கொஸ்டின் கண்டிப்பா அப்ளிகேஷன் ஓரியன்டா கேட்பாங்க. 2 கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இந்த புக்ல இருந்து கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்கும். மோஸ்டா சயின்ஸ் வந்து மேனேஜபிளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 2 கொஸ்டின் பேப்பர்லயுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் கான்சென்ட்ரேட் பண்றதை டஃப் பண்ணிட்டு எல்லாரும் நெக்லெக்ட் பண்றதை வந்து மாடரேட் ஆக்கியிருக்காங்க. லைக் ஃபர்ஸ்ட் வந்து சயின்ஸ்ல கஷ்டமான கொஸ்டினும் வந்துச்சு, ஈஸியான கொஸ்டினும் இருக்கும். ஆனா இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த இந்த ஸ்ட்ரெஸ்ல அதெல்லாம் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம நார்மலா இருக்க கொஸ்டின்ஸையுமே ஹேண்டில் பண்ண முடியாத மாதிரி ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்றாங்க. ஏன்னா லாங்குவேஜ் பேப்பரை நம்பி தான் நம்ம வந்து குரூப் 4 குரூப் 2 போவோம். லாங்குவேஜ் பிளஸ் மேக்ஸ் அங்கேயே அடி வாங்கிச்சுங்கும் போது நம்மளுக்கு அங்கேயே எக்ஸாம் அவ்வளோதான் ஃபெயில் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ அந்த திங் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஆப்வியஸ்லி லாங்குவேஜ் பேப்பர் கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ அதுக்காக ஜிஎஸ்ஐ விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றேன். இதுல ஒரு 10 கொஸ்டின் தப்பாகுது அப்படின்னா அந்த 10 கொஸ்டின் மேபி ஜிஎஸ்ல எடுக்கிற மாதிரி வச்சிருக்கலாம். லாஸ்ட் கொஸ்டின் எழுதுற வரைக்கும் அப்செட் ஆகாதீங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து என்ன அப்படின்னா யூனிட் 8 அண்ட் திருக்குறள். இப்போ திருக்குறள் பார்த்தோம் அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல குரூப் 1 எக்ஸாம் எழுதணும்.
அதுல வந்து ஃபர்ஸ்ட் மாதிரி திருக்குறள் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணல. அது கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைக் அதோட ஐடியா என்ன, மீனிங் என்ன, அந்த மாதிரி தான் கேட்டாங்க. யூஸ்வலா கேட்குற மாதிரி கேட்கல. ஓகேங்களா? ஸோ அதே தான் இதுலேயும் அந்த பேட்டர்ன் தான் இதுலேயுமே கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. யூனிட் 8 ஆஸ் யூஷுவல் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ரிவோல்ட், அந்த பிரிட்டிஷுக்கு ஏர்லி அப்ரைசிங், அதுல கொஞ்சம் ஓவராலா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ யூனிட் 8 வந்து ஓரளவு ஹேண்டில் பண்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது யூனிட் 9 இல்ல, லைக் அந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். இதுல வந்து இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து என்ன ஸ்கீம்ஸ், பாலிசி, மிஷன், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுலேருந்து லைக் கலைஞர் அதுக்கு முன்னாடி அவங்க போட்ட ஸ்கீம்ஸ், அவங்க பண்ண பெரிய இனிஷியேட்டிவ்ஸ், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம இதுக்கு ரெடியாக இருந்துக்கணும். இது மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அடுத்தது எக்கனாமி. எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இப்போ ஃபேக்ட்ஸ் கேட்பாங்க. லைக் தமிழ்நாடோட ஃபேக்ட்ஸை கேட்பாங்க. ஏன்னா எக்கனாமிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணனால கொஞ்சம் ஃபேக்சுவல் டேட்டா கேட்க சான்ஸ் இருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இன்டெப்தா கான்செப்ட்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? லைக் ரெப்போ ரேட்டுக்கும் இன்ஃப்ளேஷனுக்கும் இருக்கிற கனெக்ஷனை 4 சென்டென்ஸ்ல கொடுத்துட்டு எது கரெக்ட் அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ரெப்போ ரேட்னா என்ன, இல்லை மானிட்டரி பாலிசினா என்ன, அப்படிதான் நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க மிஞ்சி போனா. இப்போ வந்து மேபி இந்த மாதிரி கொஞ்சம் கேட்பாங்க. ஸோ இது ரெண்டும் கனெக்ட் பண்ணி படிச்சிருந்தோம்னா நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம படிக்கிறது அப்படியே தான் இருக்கு. மேபி கொஸ்டின் வந்து வேற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது லாங்குவேஜ். எனக்கு வந்து தமிழ் பத்தி தெரியல. ஸோ நான் அதை பத்தி சொல்ல முடியாது. ஸோ நான் இங்கிலீஷை பத்தி தான் பேசுறேன் இப்போ. இங்கிலீஷ் வந்து ப்ரோஸ் ப்ளஸ் போயம் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா படிக்க நிறையா இருக்கு. நிறையா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்டை விட இப்போ பெருசா இருக்கு. ஸோ இது ரெண்டும் ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிகாஸ் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு இதுல கம்மியாக தான் வருது. நம்ம வந்து மெயினா வெக்காபுலரி வந்து பார்க்கணும். நம்ம எவ்வளோ வெக்காபுலரி படிச்சாலும் அங்க போய் அது வருமானா டவுட்டு தான். ஆனா ஸ்கூல் புக்ல இருக்கிற எல்லா வெக்காபுலரியுமே படிச்சிருங்க. ஓகேங்களா? லைக் 11th 12th படிங்க. அதுல வந்து கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் இருக்கும். அதுல இருக்கிற வெக்காபுலரியும் சேர்த்து படிச்சிருங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சுட்டு டைம் இருந்தா, பிகாஸ் எக்ஸாம் இன்னும் கிட்ட வந்துடும், மற்றதும் நம்ம படிக்கணும். டைம் இருந்தா வெளியே வேற வெக்காபுலரி நம்ம பார்க்கலாம். ஆனா இது வந்து மஸ்ட். ஓகேங்களா? வெக்காபுலரினா மீனிங்ஸ், ஆப்போசிட்ஸா, இடியம்ஸ் அதெல்லாம் ஓகே, ஃப்ரேசல் வேர்ப்ஸ் எல்லாம் ஓகே. இந்த ப்ளூரல்ஸ், அதுக்கப்புறமா இந்த பிளெண்டட் வேர்ப்ஸ், அதுக்கப்புறமா ஒரு சில டெஃபினிஷன்ஸ் இருக்கு வெக்காபுலரியில. ஓகேங்களா? அந்த வேர்டை வந்து அதாவது இப்போ இந்த எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் வச்சு நினைக்கிறேன். பின்னக்கிள் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பைனாப்பிள்னு அங்கே எழுதியிருப்பாங்க. அதாவது அது டக்குனு சென்டென்ஸை பார்த்தோம்னா தப்புன்னு தெரியாது. பொறுமையா படிச்சாதான் அந்த வேர்டு மாதிரி இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி வேர்டு இது மாதிரி இருந்தா அந்த சினாரியோ பேர் என்ன? ஸோ இந்த மாதிரி ஒரு சில திங்ஸ் இருக்கு. ஸோ வெக்காபுலரியில நம்ம இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெளியே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நான் வந்து உங்களுக்கு கிராமர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வெக்காபுலரி உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? வெக்காபுலரி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். பிகாஸ் அது வந்து சொல்லித் தரதுக்கு எதுவுமே இல்லை, படிக்கிற மாதிரி தான் இருக்கும். வீடியோல வந்து நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கான்செப்ட்ஸா என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து கண்டென்ட் கொடுத்துறேன். ஓகேங்களா? அது போக நீங்க வெளியே எங்காச்சும் வேற புக் ஏதாச்சும் வச்சிருக்கீங்க, வெக்காபுலரி புக் வச்சிருக்கீங்க, இல்லை எஸ்எஸ்சி புக் வச்சிருக்கீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா படிங்க. ஓகேங்களா? லைக் எவ்வளவு படிச்சாலும் பயமா இருக்குன்னா அதை படிங்க. பிகாஸ் நம்ம ஜிஎஸும் படிக்கணும். அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ். இது வந்து மாடரேட்டா தான் இருந்துச்சு. லைக் கஷ்டமெல்லாம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ரைட்டிங், ஃபார்மல் ரைட்டிங்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கண்டிப்பாக டஃப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கன்ஃபியூசிங், 2 ஆப்ஷனுக்கு நடுவில் யாராவது சூஸ் பண்ணுறீங்கன்னே தெரியல, ரெண்டுமே எனக்கு லாஜிக்கலி கரெக்டாக தெரியுது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வைப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11th 12th ஒரு புக், 11th 12th எனக்கு கரெக்டாக தெரியல, அங்கே வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி பண்ணணும், லைக்
ஒரு பேசேஜை நம்ம எப்படி படிக்கணும், ஜம்பிள்டு சென்டென்ஸை எந்த கான்செப்ட்ல அரேஞ்ச் பண்ணணும், இது மாதிரி அது ஒரு லெசன் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இல்லைன்னா நான் உங்களுக்கு பிடிஎஃபாக அனுப்புகிறேன் அந்த கண்டென்ட்டை. ஸோ தட் அதுவும் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இதுதான். ப்ரோஸ் அண்ட் போயமில் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக போய் ஒவ்வொரு டீட்டெயிலிங்காக பார்க்க தேவையில்லை, ஆத்தரை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ண தேவையில்லை. பட் கேட்க தான் போகிறாங்க. பட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத வந்து ஃபஸ்ட்டு மாதிரி இல்லாமல், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரோஸ் அண்ட் போயம்க்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், கிராமருக்கு கொஞ்சம் கம்மியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். லைக் 3 ஹார்ஸ் இருக்குன்னா 1 ஹார் தான் நம்ம வந்து கிராமருக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம், 2 ஹார் வந்து ப்ரோஸ் அண்ட் போயம்க்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்போ வந்து அப்படியே மாற்றி நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. 1 ஹார் ப்ரோஸ் அண்ட் போயம் படிங்க, 2 ஹார் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்கிலீஷ் தமிழ் ஜிஎஸ்ல நம்ம குரூப் 2ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது. இப்படி தான் வருமானா வரதுக்கான சான்சஸ் இருக்கே தவிர அஷ்யூர்டாக நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் ஒமிட் பண்ணிடுவீங்க, ஆகல்ஸ் நம்ம மிஸ் பண்ணிடுவோங்கனால இது உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், அவ்வளோதான். ஸ்டடி பிளான் வந்து இது வந்து என்னோட ஸ்டடி பிளான். லைக் இது நானே எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணுவேன்னு தெரியாது. லைக் நான் வந்து இது ஃபுல்லாக எக்ஸல் ஷீட்டில் வந்து போட்டு வச்சு என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அதில் எனக்கு எவ்வளோ தெரியும் ஆல்ரெடி, ஏன்னா நான் குரூப் ஒன் வந்து ஆல்ரெடி படித்தேன். ஸோ அதில் நம்ம எவ்வளோ படித்தோம், இப்போ எவ்வளோ ஞாபகம் இருக்குது, எவ்வளோ மறந்துடுச்சு, இல்லை படித்தது படிக்காதது இன்னும் எவ்வளோ இருக்குது, விட்டுட்டு போன டாபிக்ஸ் இன்னும் எவ்வளோ இருக்குது. ஸோ அதை வச்சு நான் ஜஸ்ட் லிஸ்ட்டு மாதிரி போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஃபுல் டைம் ஜாப் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு வீட்டில் ஃபுல் டைம் படிப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பீங்க. அதனால தான் நான் ஸ்டடி பிளான் எல்லாம் கொடுக்கல. ஓகேங்களா? உங்களுக்கு கிடைக்கிற டைமில் நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க, அவ்வளோதான். இது வந்து நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுத போறீங்க, அவ்வளோதான். மற்றவங்க அதிகமாக படிக்கிறாங்க அதை பற்றியெல்லாம் எடுத்துக்காதீங்க. உங்களால் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கே என்னென்னா, மெயினாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, இல்லை வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா, மற்றவங்க எல்லாம் ஃபுல் டைமாக படிக்கிறவங்க படிச்சுட்டே இருக்காங்க. நான் இப்படியே வேலைக்கும் போயிட்டு வந்து வீட்டு வேலையும் பார்த்து நான் எங்கே படிச்சு என்ன அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உண்மையாலுமே ஃபுல் டைமாக படிக்கிறவங்கள விட இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்க தான் அதிகமாக படிப்பாங்க, இல்லை வீட்டு வேலை பார்க்குறவங்க தான் அதிகமாக படிப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஃபுல் டைமாக படிக்கிறவங்க இருக்கும்போதும் நம்ம இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்நேரம் எல்லாரும் படிச்சுட்டு இருப்பாங்க, ஆல்ஸ் நம்மளுக்கு இவ்வளோ டைம் தான் கிடச்சிருக்கு, ஆனால் அவங்க அவ்வளோ டைமில் எவ்வளோ படிச்சிருப்பாங்க. ஸோ இவ்வளோ திங்ஸ் மைண்டில் போகும். ஆனால் ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு பாயிண்ட்ல ஒரு வேரியேஷனே இருக்காது. காலை எந்திரிச்சதுலேருந்து புக்கு, எந்திரிச்சதுலேருந்து புக்குங்கும் போது ஒரு பாயிண்ட்ல நீ விட்டுருவாங்க, ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த சைட்லேருந்து பார்த்தா இது பெட்டராக இருக்கும், அந்த சைட்லேருந்து பார்த்தா இது பெட்டராக இருக்கும். அதனால நீங்கள் அடுத்தவங்களை பற்றி வரி பண்ணிக்காம உங்களுக்கே எதெல்லாம் ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அதை பண்ணுங்க. எனக்கு இந்த சப்ஜெக்ட் நல்லா வரும், இந்த சப்ஜெக்ட் நல்லா வராது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்தை பிரிச்சுக்கோங்க. வீக்னஸ்ல எவ்வளோ கொஸ்டின் இருக்கு, ஸ்ட்ரென்த்ல எவ்வளோ கொஸ்டின் இருக்கு. ஸோ இதை பேலன்ஸ் பண்ற மாதிரி நீங்க படிக்க ஆரம்பிக்கணும், அவ்வளோதான். அடுத்தது என்னன்னா, டெஸ்ட் சீரீஸ் வந்து கண்டிப்பா நான் இப்போ ஜாயின் பண்ணியிருப்பீங்க. டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்கெடியூலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஆனா இன்கேஸ் நீங்க வந்து டாப்பிக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணல, நாளைக்கு டெஸ்ட் ஆனா கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா எக்ஸாம் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணாம இருக்காதீங்க, ஜஸ்ட் போய் எழுதி பாருங்க. ஓகேங்களா? எது தெரியாத கொஸ்டின் எப்படி ஹேண்டில் பண்றோம் எல்லாமே நம்மளுக்கு அப்பதான் தெரியும். அப்புறம் இன்னொரு திங், மெயின் திங் வந்து அந்த மார்க்ஸை தயவு செஞ்சு பெருசா எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? இது வந்து எனக்கு அவ்வளோ ப்ராப்ளமேட்டிக்கா இருந்துச்சு. என்னால் அதை விடவே முடியல. லைக் அந்த மார்க்ஸ் பின்னாடியே ஓடி ஓடி நான் எதுக்கு படிக்கிறேங்கிறதையே மறந்துட்டேன். அந்த டெஸ்ட் சீரீஸுக்கு படிக்கிறேன்னா இல்லை குரூப் எக்ஸாமுக்கு படிக்கிறேனாங்கிறதே மறக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. கண்டிப்பா அகாடமில இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி படிக்கும் போதே அந்த மைண்ட் செட் எனக்கு வந்துருச்சு. ஸோ நான் அந்த மாதிரியே படிச்சுட்டு போய் டிஎன்பிசியில் எழுதும் போது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க வந்து உங்களை டெஸ்ட் பண்ணிக்க தான் இருக்கணுமே தவிர உங்களை ப்ரூவ் பண்ண இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அங்க போய் தெரியாத கொஸ்டினை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க, தெரிஞ்ச கொஸ்டின் மறக்கலையா, இதை ரெண்டுக்கு மட்டும்தான் நீங்க டெஸ்ட் சீரீஸ் போறீங்களே தவிர பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணதுக்கு இல்லை, நம்ம எத்தனாவது ரேங்க்ல இருக்கோம் அதெல்லாம் நீங்க வந்து போய் ரொம்ப டென்ஷன் ஆயிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டா நான் சொல்லணும்னு நினைச்சேன். எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சொல்லணும்னு நினைச்சதை வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் கரண்ட் அஃபேர் வந்து அது எப்பவும் போல ஓப்பன் எண்டடாக தான் இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஜியாகிரஃபியில் வந்து ட்ரைபல்ஸ் பற்றி எப்போவுமே கேட்டிருப்பாங்க. மேபி இந்த டைம் வந்து ஜியோமார்ஃபாலஜி பற்றி கேட்க சான்ஸ் இருக்குது லைட்டாக. ஓகேங்களா? ஜியோமார்ஃபாலஜினா அந்த எர்த் குவேக், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த எர்த் குவேக் அது மாதிரி அந்த டிசாஸ்டராக கேட்காம அதோட
நேச்சரை பற்றி கேட்கறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா. ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, இந்த எக்ஸாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். ஸோ எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, இல்லை குரூப் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதெல்லாமே சொல்லுங்கள். அண்ட் தென் எல்லாரும் சொல்கிற மாதிரி இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் ஆச்சா, ஐ மீன் லைக் ரொம்ப ஈஸியாக ஃபீல் ஆகுதா, இன்கேஸ் நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னது வந்து என்னோட ஒப்பீனியன், ஓகேங்களா. நான் வந்து இங்கிலீஷ் கஷ்டம், தமிழ் கஷ்டம் அப்படின்னு நான் சொல்ல வரல. அவங்களோட ஸ்டடீஸ் அவங்களுக்கு அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்காதீங்கன்னு மட்டும்தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து 2A மெயின்ஸில் வந்து லாங்குவேஜ் பேப்பர் வந்து எடுத்துட்டாங்க. ஆனால் முக்கால்வாசி அகாடமி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் பேப்பரை எடுத்துட்டாங்க. குரூப் 4ல தமிழை இவ்வளோ கஷ்டமாக கேட்டாங்க. ஐ மீன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கான்ஃபிடென்ஸை ரொம்ப குறைச்சிரும், ஓகேங்களா. இதில் வந்து தமிழ் மட்டும் இல்லை, இங்கிலீஷ் தான் எடுத்துட்டாங்க. லாங்குவேஜ் தான் போட்டிருக்கணும். ஆனால் தமிழ் 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 ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. தமிழ் தான் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஆனால் அவங்களையே பயப்படுத்தி வச்சிருக்காங்க. தமிழை கஷ்டப்படுத்திட்டாங்க. தமிழ் இனிமேல் அவ்வளோதான். அதாவது இந்த ஃபோமோ ஆல்ரெடி இருக்கும். இதை பார்த்தா அவ்வளோதான். எந்த புக்கில் படித்தாலும் நம்மளுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம். கான்ஃபிடென்ஸ் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸாமில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும், ஓகேங்களா. ஆனா இதே அகாடமி இல்லைன்னா இதே கைடன்ஸ் தரவங்க தான் புதுசா இது வந்தப்போ மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்தப்பே ஆகட்டும், சிலபஸ் வந்தப்பே ஆகட்டும், 1 monthல எப்படி படிக்கலாம், 45 daysல தமிழ்ல 100 வாங்கிடலாம், புது சிலபஸ் வந்து ரொம்ப ஈஸி. நான் இதை பார்த்தேன் ஆக்சுவலி. இது மாதிரி நிறைய வீடியோ அப்போ வந்துட்டு இருந்துச்சு. அப்போ நான் வந்து குரூப் டிஎன்பிசி எந்த எக்ஸாமே நான் படிக்கல ஆக்சுவலி. அப்போ வந்து பிரேக்ல இருந்தேன். அப்படி நிறைய பேர் நான் வீடியோ போட்டாங்க. ஆனா இப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இது வந்து ரொம்ப தமிழை வந்து இது பண்ணிட்டாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, தமிழ்ல வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க, சிலபஸை குறைச்சு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து ஸோ அவங்க மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் என்ன, அவங்களுக்கு வந்து ஆஸ்பிரன்ஸ் வருவாங்க, கிளாஸ் எடுக்கணும், அவ்வளவுதான். அவங்க ஒர்க் அதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சில பேர் ஜென்யூனா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் எஃபர்ட் போட்டு படிச்சவங்களுக்கு ஒர்க் கிடைக்கும், ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சில பேர் ஜென்யூனா எஃபர்ட் போடுறாங்க. ஆனா சில பேர் இதையும் மானிட்டைஸ் பண்ணதான் பாக்குறாங்க. லைக் இதுக்கப்புறம் பாருங்க, இந்த மாதிரி புக்ஸ், இந்த பழைய புக்ஸ்ல இருந்து இப்போ கொஸ்டின் கேட்டாங்கல்ல, இதுல இருந்து கிளாஸ் இருக்கு, இதுல இருந்து கிராஷ் கோர்ஸ் இருக்கு, இதுல இருந்து பிடிஎஃப் நான் தரேன், இப்படி கொஞ்சம் பேர் வந்துடுவாங்க. லைக் எவ்வளவுதான் நீங்க படிப்பீங்க, தமிழ்ல இருந்து எடுத்துக்கிட்டா அது எவ்வளவு வருஷமா இருக்கு. ஸோ எல்லாத்தையும் போய் படிக்க போறீங்களா. ஸோ பேலன்ஸ்டா வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்க தான் பார்க்கணும். உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகும் ஆகலைங்கிறத நீங்க பார்த்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ரொம்ப நெகட்டிவிட்டி எடுத்துக்காதீங்க தான் சொல்ல வரேன். அதுக்குன்னு டிஎன்பிசி வந்து கரெக்டுனால சொல்ல, அந்த டிஎன்பிசி கிட்ட போய் பேசுனீங்கன்னா உங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டி ஒட்டிக்கோங்கனாலதான் அந்த டிஎன்பிசி பத்தியே பேசிட்டு இருக்காதீங்கன்னு சொல்றேன். பிகாஸ் அவங்க எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. கேட்குறவங்க கிட்ட பேசலாம். ஸோ கேட்காத மாதிரி இருக்கவங்க கிட்ட அதை எப்படி நீ கேட்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எனர்ஜி தான் போகும். ஸோ அதனால உங்க எனர்ஜியை கன்சர்வ் பண்ணி வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு உங்க லைஃப்பை பத்தி பாருங்க, ஓகேங்களா. டிஎன்பிசி ரிஃபார்ம் கொண்டு வரணும் அப்படின்னா எப்பயோ கொண்டு வந்திருக்கணும். இவ்வளோ பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. இப்பதான் ரிசல்ட் ஒழுங்கா விடுறாங்க, நோட்டிபிகேஷன் ஒழுங்கா விடுறாங்க. ஸோ இவங்க இவால்வ் ஆகி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு எப்போ உருப்படியா எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அதுக்குள்ள நீங்க உங்க மென்டல் ஹெல்த்தை கெடுத்துக்காதீங்க, ஓகேங்களா. ஸோ குரூப் வேற ஏதாச்சும் உங்களுக்கு நான் குரூப் 2 ரிலேட்டடா சொல்றதுக்கு மறந்துட்டேன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கமெண்ட்ல ரிப்ளை பண்றேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோ இது பேசிட்டு நான் இந்த மெயின் திங் மறந்துட்டேன், சோர்ஸை பத்தி சொல்ல மறந்துட்டேன், ஓகேங்களா. ஸோ லாங்குவேஜ் பேப்பர் இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்டாக அந்த பேசேஜஸ் எல்லாமே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜில் கொஞ்சம் இருந்துச்சு, கரெக்டுங்களா. அதாவது அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அந்த யூனிட்டை தாண்டி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லையுமே லைட்டாக அந்த ஒரு ஃபார்மலான ஒரு டோன் வந்து தெரிஞ்சுது. ஸோ அதுக்கு நம்ம வந்து நல்லாவே பழகிக்கணும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ல ஏதாச்சும் ஒரு எடிட்டோரியல், டெய்லியும் ஒரு எடிட்டோரியல் படிங்க, இல்லைன்னா பாதியாச்சும் படிங்க, ஓகேங்களா. அந்த ஸ்பீடா படிக்கிறதுக்காக தான், பிகாஸ் டைம் இருக்காது, அங்க போய் நம்ம அதை பழக முடியாது. அதனால ஜஸ்ட் பழகிறதுக்காக அது பார்த்து வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேருக்காகன்னு கிடையாது, ஜஸ்ட் நீங்க வந்து அதை பழகிறதுக்காக அங்க பார்த்துட்டீங்கன்னா அந்த ஃபார்மல் டோனுக்கு நீங்க அடாப்ட் ஆயிப்பீங்க, அங்க போய் ஸ்ட்ரகிள் ஆக மாட்டீங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து சொல்லணும்னு நினைச்சது
இந்த புக்ஸ் புக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் ஆப்வியஸ்லி எல்லாருமே படிப்போம். 6th to 12th வந்து கண்டிப்பாக எல்லாருமே படிப்போம். அது போக அவுட் சைட் ரெஃபரன்ஸ் புக்குமே நம்ம ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு வச்சுருப்போம். லைக் சில பேர் வந்து பாலிட்டிக் வந்து வச்சுருப்பாங்க, லக்ஷ்மிகாந்த் வச்சுருப்பாங்க, இல்லைனா தமிழில் வெங்கடேஷன் அவங்க புக் வச்சுருப்பாங்க. யூனிட் 8க்கு வந்து ஏதாச்சும் அகாடமி புக் வெளியேந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரிலாம் இருக்கலாம். பட் நீங்கள் படிக்கும்போது டாபிக் வைஸ் படிங்க, ஓகேங்களா? எப்படின்னா ஒரு டாப்பிக்கை நீங்கள் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட புக் இருந்தால் அந்த புக்கில் என்னென்னு பாருங்க. புக் இல்லையா, ஜஸ்ட் கூகுளில் போய் அந்த டாப்பிக்கை போட்டு உங்களுக்கு தெரியாத ஃபேக்ட்ஸை மட்டும் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது மூலிமா உங்களுக்கு காம்ப்ரிஹென்சிவாக நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சிருவீங்க. புக் வைஸ் போனோம் அப்படின்னா என்ன பிரச்சனை, இப்போ ஹிஸ்ட்ரினா 6th ஹிஸ்ட்ரி 7th ஹிஸ்ட்ரி இப்படி போனோம்னா அது வந்து ஒரு க்ரோனாலஜியே இருக்காது. நம்ம எதை படித்தோம், எதை மறந்தோம், எது எங்கே இருக்குது, அந்த டாப்பிக்கில் ஃபுல்லாக படித்தோம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து டாபிக் வைஸ் போகிறது பெட்டர். இல்லை எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் டாபிக் வைஸ் போய்க்கோங்க. ரெஃபரன்ஸ் புக் வச்சுருக்கீங்கன்னா ஓரளவுக்கு மாடரேட்டாக யூஸ் பண்ணுங்கள். லைக் அதுலேயே மூழ்கிடாதீங்க. ஏன்னா ஜிஎஸ் வந்து 75 மார்க் தான் வரப்போகுது. அதில் எல்லா கொஸ்டினும் நம்ம ஆன்சர் பண்ண முடியுங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ ஸ்கூல் புக்கு கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா ரெஃபரன்ஸ் புக்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் மட்டும் பாருங்கள். மிச்சத்தை வந்து கூகுள் பண்ணி என்ன வருதோ அது ரிலேட்டடாக பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? லைக் ஒரு 4-5 பாயிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி பண்ணாவே மோர் தேன் எனஃப், ஓகேங்களா? இதுதான் சோர்ஸ் பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். புக்ஸு வேறன்னு பார்த்தா இன்கேஸ் நீங்கள் எம்சிக்யூ புக் வச்சுருக்கீங்க அப்படின்னா லைக் ஆசான் பப்ளிகேஷனில் சமச்சீர் புக் ஒவ்வொரு லெசனுக்கும் தனியாக எம்சிக்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த புக்கு இருக்குன்னா அதை சால்வ் பண்ணுங்கள் டெய்லியுமே, ஓகேங்களா? இது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் நம்மளால பண்ண முடியும். ஆப்வியஸ்லி நம்ம ஒன்றும் ஏஐ கிடையாது, எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்க. ஸோ இவ்வளோ படிச்சுட்டு போனாவே நம்ம பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம். இது வந்து ஒரு பாயிண்ட்டை கிராஸ் பண்ணுற எக்ஸாம் இல்லை. லைக் 40 மார்க் வாங்கணும், ஒரு 50 மார்க் வாங்கணும்னு மற்றவங்களோட நம்ம பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணாவே போதும். ஸோ எல்லாருக்கும் லக் இருக்கும். நம்ம தப்பு பண்ண கொஸ்டின் எல்லாரும் லக்கில் கரெக்டாக போட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்க. மேபி அந்த லக் நம்மளுக்கு கூட ஒர்க் ஆகலாம். ஸோ அது மாதிரிலாம் ரொம்ப நெகட்டிவாக யோசிக்காம உங்களால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ போட்டு பாருங்க, ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.